யாழ் சமையலில் நாங்கள் சமைக்க போகிறது வந்து அவரைக்காய் பூஞ்சி போட்டு பால் கறி எப்படி வைக்கிறேன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பூஞ்சி சின்ன வெட்டி வட்டமாக வெட்டி வச்சுக்கிறேன். அதே அளவு வந்து அவரைக்காயும் வெட்டி வச்சுருக்கிறேன். சரிவாதிக்கு வெட்டி வச்சுக்கிறேன். சரிவாதிக்கு அவரைக்காயும் பூஞ்சி வெட்டி வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான கேரட் அதுவும் சின்ன நறுக்கி வச்சுக்கிறேன். வெந்தயம், வெங்காயம், அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயும், பாதி வெங்காயம் வெட்டி வச்சேன். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு அவிய வைக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். பாத்திரம் கொண்டு வச்சுட்டேன். அவரைக்காயும் பூஞ்சியையும் போடுறேன். கேரட் வெட்டி வச்சுக்கிற கேரட், வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு இதுக்கு அளவான தண்ணியை விட்டு அவிய வைக்க போகிறோம். ஒரு கப் அளவு தண்ணி விடுறேன். இன்னும் ஒரு காக்கா அடுப்பை ஹை ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா அவிய விடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுது. கிளறி விடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஹை ஹீட்லேயே விடுவோம். 5 நிமிஷம் விட்டுட்டு உப்பை போடுவோம். 5 நிமிஷம் ஹை ஹீட்லேயே விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு கிளறிட்டு இதுக்கு வேற உப்பை போடுவோம். தண்ணி வற்றிட்டுது. கல்லுப்பு போடுவோம். இதையும் பண்ணிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் இந்த தண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு முதலாம் பால் போடுவேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பிறகு காட்டுறேன். தண்ணி வற்றின பிறகு பால் 3-4 நிமிஷம் ஆயிட்டுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது வறுத்துட்டு ஹை ஹீட்டில் 2 நிமிஷம் வச்சுட்டு பிறகு முதல் பால் ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டுது. ஹை ஹீட்டில் விட்டு முதல் பால் விடுறேன். முதலாம் பால் இது ஒரு 2 நிமிஷம் குறைச்சி மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு இது வந்து மீடியம் விட்டு கிளறிடுவோம். இது வந்து அவரைக்காய் பூஞ்சி கேரட் எல்லாம் போட்டு செய்திருக்கேன். நல்லா இருக்கும். நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து மரக்கறி கீழே தான் நிற்கணும். மேலே நின்றுச்சுன்னா கரையும் அவியவும் அதோட மரக்கறின்ற கலரும் மாறிடும். பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை நிறமாக இருந்தால் தான் சத்தாக இருக்கும். நல்லா அவிய விடாமல் அவிஞ்சிட்டுது. மஸ்தி காட்டு அவிஞ்சிட்டு இன்னும் பச்சை நிறத்தோடு இருக்கும். அவிய விடாது. பால் வந்து ஒரு நிமிஷம் விடுறேன். பாலும் விட்டு ஒரு நிமிஷம் வச்சு அவிஞ்சிட்டு அடுப்பை காட்டிட்டு இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சுட சுட இருக்கிறபடியாக நான் தேசிக்காய் புளி விடையில ஆறின பிறகு தேசிக்காய் புளி விட்டு சோறோடு சாப்பிட்டீங்கன்னா நல்ல புளிப்போடு நல்லா இருக்கும். உங்களுக்கும் இந்த அவரைக்காய் பூஞ்சி கேரட் போட்ட பால் கறி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.